இந்த லெக்சரில் எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்ப்போம். முதல்ல eclipse.org/downloads அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனோன்னா லேட்டஸ்ட் எக்லிப்ஸ் என்ன மார்க்கெட்டில் இருக்கோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 2021-12 அப்படிங்கிற எக்லிப்ஸ் வெர்ஷன் தான் லேட்டஸ்ட். ஸோ அதை நான் வந்து டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணியும் டவுன்லோட் ஆகலைன்னா இங்கே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது டவுன்லோட் ஆகிடும். இது ஒரு 114 MB இருக்குது. இது டவுன்லோட் ஆகி முடித்தோடனே அந்த EXEயை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆகும். அந்த இன்ஸ்டாலரில் JRE பாத், அப்புறம் எக்லிப்ஸ் எங்கே இன்ஸ்டால் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த விண்டோவில் நிறையா எக்லிப்ஸ் வெர்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து எக்லிப்ஸ் IDE என்டர்பிரைஸ் ஜாவா, ஏன்னா என்டர்பிரைஸ் ஜாவாவோட ஆப்ஷன்ஸ், அதாவது ஸ்ப்ரிங் சர்வர்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு தேவைங்கிறதுனால நான் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர் வந்து நான் வேறு ஒரு ட்ரைவு கொடுப்பேன். யூஸ்வலாக C ட்ரைவ் வந்து கொடுக்கக்கூடாது, ஏன்னா C ட்ரைவோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் வேறு ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறது எப்போவுமே பெட்டர். நான் வேறு ஒரு டைரக்டரி கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ்லாம் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் ஆகிட்டு அந்த ஃபோல்டருக்கு வந்துடும். மெயினானது இது இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்கணும். இந்த ஆப்ஷன் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஸ்டாலர் வேறு ஒரு வெப்சைட்லேருந்து கிடைக்கும். அதை நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 500 MB 600 MBக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் வந்து தேவையில்லை. இந்த அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் கொடுத்தோடனே இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டாலேஷன் எனக்கு முடிஞ்சோடனே இங்கே லான்ச் அப்படின்னு கொடுத்தோன்னா எக்லிப்ஸ் 2021-12 வெர்ஷன் ரெடி. இன்ஸ்டால் ஆன எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டரி கேட்கும். அதாவது எந்த டைரக்டரியில் எக்லிப்ஸோட ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அதுவுமே நீங்கள் C ட்ரைவ் கொடுக்காம வேறு ஒரு டைரக்டரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வேறு டைரக்டரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐங்கிற டைரக்டரி, ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. என்ன ஆகும், எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இல்லை சேவ் பண்ணுற ஃபைல்ஸ், எக்லிப்ஸோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் அந்த டைரக்டரியில் சேவ் ஆகும். ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்லிப்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ப்ரோக்ராம்ஸ் டைப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அடுத்த லெக்சரில் இந்த எக்லிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு மெயின் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம்.